மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் 14 கிராமங்களை வெள்ள நீரானது சூழ்ந்திருக்கிறது. சாலைகளில் வெள்ளம் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் 14 கிராமங்களை வெள்ள நீரானது சூழ்ந்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தென் மாவட்டங்களில் கனமழையானது வெளுத்து வாங்கி வரக்கூடிய நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் 14 கிராமங்களை வெள்ள நீரானது சூழ்ந்திருக்கிறது. கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். சாலைகளில் வெள்ளம் தேங்கியுள்ளதால் போக்குவரத்தும் முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் 14 கிராமங்களை வெள்ள நீரானது சூழ்ந்திருக்கிறது. கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகிறார்கள். சாலைகளில் வெள்ளம் தேங்கியுள்ளதால் போக்குவரத்தும் முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராமமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். ராமமூர்த்தி, இந்த கனமழையால பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்காங்க? விவரங்கள். வணக்கம் ரூத். சாயலூடி அருகே 14 கிராமங்கள் சூழ்ந்த மழைநீர் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. நீரில் மூழ்கி 6000 ஏக்கர் பயிர்கள் சேதமடைந்தது. அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் சாயலூடி அருகே உள்ள தரக்குடி, செவல்பட்டி, வாழம்பட்டி, முத்துராமலிங்கபுரம், கொண்டுநம்பட்டி, கொக்கரசங்கோட்டை, சேதுராஜபுரம், உச்சிநத்தம், கரிசல்குளம், வெள்ளையாபுரம் உள்ளிட்ட 14 கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்து 6000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிட்டு உள்ள மிளகாய், மல்லி, நெல், பாசி பயிறு, உளுந்து, சோளம் உள்ளிட்ட பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி முழுமையாக சேதமடைந்தது. அப்பகுதி விவசாயிகள் வளர்த்து வந்து பாதுகாத்து வந்துள்ள ஆடு, மாடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளும் வெள்ள நீரை அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் 12 கிராம விவசாயிகள் கிராமங்களை விட்டு வெளியேற முடியாத அளவுக்கு மழை நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் உணவின்றி சிரமப்பட்டு உள்ளாகி வருகின்றனர். இதனால் அடுத்து கட்டமாக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுசந்திரன் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் நேரில் சென்று ஆய்வு செய்து வருகின்றனர். அம்ருத். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராமமூர்த்தி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.